மாஸ்டர் கேமில் எப்படி நம்ம வந்து மில்லிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்ருக்குறோம். அதில் மில்லிங்கில் வந்து நம்ம வந்து ட்ரில்லு, த்ரெட்மில்லு ஸோ இது மாதிரி 2 ஆப்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மிஷின் டைப்பில் நான் மில்லிங் சூஸ் பண்ணிட்டேன். இன்கேஸ் இது தெரியாமல் இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கு போயிடும். ஸோ இப்படி போச்சு அப்படின்னா எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, இங்கே இதில் போனீங்கன்னா ஓகே, இந்த கஸ்டமைஸ் போங்க. கஸ்டமைஸில் இங்கே ஒரு ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ட்ரில் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்குறோன்னா, ஒரு மாடலை வச்சு ட்ரில் பண்ணுறது எப்படி, சும்மா ஒரு சின்ன 2D லைன்ஸ் எல்லாம் ஒரு பாயிண்ட்டை வச்சு ட்ரில் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு மாடல் வந்து போடலாம். இப்போ இது வந்து 2D 3D 2 ஆப்ஷன் இருக்குது. 2Dயில் போட்டிங்க, இது டிஃப்ரென்ஸ் நான் அப்புறம் சொல்கிறேன். சில 2Dக்கு 3Dக்கு என்ன வித்தியாசம்னு. இப்போ வந்து நம்ம டாப் வியூவில் இருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப் வியூவில் இங்கே இருக்குது காமிக்குது உங்களுக்கு, எல்லாமே டாப்பில் இருக்கும். ஸோ நம்ம மில்லிங் பண்ணும்போது டாப்பில் தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் 3Dக்கு போகிறப்ப கிரியேட் இந்த சாலிடில் போய் எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன். இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இந்த டைரெக்ஷனில் இது போகும். ஸோ நான் இப்போ 3D வரைகிறதுக்கு இந்த எக்ஸ்ட்ரூடையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து வேல்யூ கொடுத்தோன்னா இந்த சைடு போகும். இதில் வந்து மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. கிரியேட் பாடி அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சாலிடாக கிரியேட் ஆகும். இது கட் பாடி அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 3D மாடல் இங்கே இருக்குது. அதில் கட் பண்ணுறதுக்கு இதை வச்சு அதை கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஆட் பாஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு 3D மாடல் இருக்குது. ஸோ அது கூட நம்ம பண்ணுறது ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷனு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ். இப்போ நான் 50 mm சொல்லலைன்னா இங்கேருந்து 50 mmக்கு சாலிடாக மாறிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வேறு என்ன ஆப்ஷன்னா, இப்போ இந்த டைரெக்ஷன் போயிட்டுருக்குங்க. இன்கேஸ் எனக்கு இந்த பக்கம் போவேன்னா எனக்கு கீழே வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்து என்னென்னா இந்த ரிவர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரிவர்ஸ் டைரெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்க்கையில் இப்படி தான் இருக்கும். ஆனால் ஜென்ரேட் ஆகும்போது உங்களுக்கு கீழே ஜென்ரேட் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு இதுலேருந்து 2 பக்கமும் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா போத் டைரெக்ஷன் கொடுத்துங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் 50, அந்த பக்கம் 50 ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு எதுவும் வேணால் நான் கிரியேட் மட்டும் ஆகணுங்கனால ஜஸ்ட் ஒரு 50 mm டைப் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ இது கிரியேட் ஆகிடுச்சு. இதை நான் இந்த இது நான் கிளிக் பண்ணேன்னா தான் சாலிடாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் இது மேலே எனக்கு ஹோல்ஸ் போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன தான் நான் சர்க்கிள் போட்டாலும், நீங்கள் எங்கே பிடிச்சி போட்டாலும் அது இந்த லைன் மேலே தான் வரும். 0 லைன் இந்த லைனில் தான் க்ரியேட் ஆகும். ஆனால் உங்களுக்கு இன்கேஸ் இது மேலே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்கேப் கொடுத்துட்டு இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த இதில் வேல்யூ செட் பண்ணணும். நான் பார்க்கக்கூடிய பிளேன் இது எல்லாமே நான் ஒரு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் ஆல்ரெடி. நீங்கள் எந்த இதில் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். டாப்னு வச்சிங்கன்னா டாப் வந்துடும். இதில் எப்படி வேணாலும் நீங்கள் ஐசோமெட்ரிக் கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் எதில் வரைய போகிறீங்களோ அந்த பிளேன் கம்பல்சரி இருக்கணும். இப்போ நான் டாப்பில் தான் வரைய போகிறேன். ஸோ ஏன்னா எனக்கு இது டாப் வியூவில் தான் இருக்குது. இங்கேருந்து இது எல்லாமே இந்த சைடு இது இங்கே மேலேருந்து நான் பார்த்தேன்னா என்ன வியூ, இதுதான் டாப் வியூ. ஸோ நான் டாப்பில் தான் வரைய போகிறேங்கிறனால டாப் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்கேருந்து இது வந்து 0, இந்த லைன் வந்து ஜெட்டில் 0, எக்ஸு எல்லாமே வந்து இந்த சென்டர் பாயிண்ட் தான் 0. ஹைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2 லைனுமே இந்த 0. அப்போ இங்கேருந்து நான் ஜாப் வந்து 50 mm மேலே போயிருக்கு. ஸோ நான் இங்கே வந்து 50ன்னு நான் டைப் பண்ணணும். டைப் பண்ணி என்டர் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் சர்க்கிள் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் வந்து சென்டரை பிடிச்சி நான் கிளிக் பண்ணாலும் ஒரே நிமிஷம். ஸோ இங்கே 2Dயில் வச்சுக்கோங்க. 2Dயில் வச்சிங்கன்னா அதுக்கு நேராக வந்து 50 mm எடுத்துக்கும். ஸோ இப்போ நீங்கள் எப்போ சர்க்கிளுக்கு எங்கே கிரியேட் பண்ணாலும் அது வந்து இந்த சென்டரில் இங்கேருந்து 50 mm தள்ளி இங்கே தான் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ வந்து இதில் மேலே நான் ஒரு 5 டயாக்கு ஹோல் போடுறேன். இப்போ இதில் தெரியல அப்படின்னா இந்த வயர் ஃப்ரேம் வச்சிங்கன்னா தெரியும்.
ஒரு நிமிஷம். சர்க்கிள் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இருக்கு. ஸோ இங்கே இப்போ ஸோ இப்போ இதில் நான் வச்சேன்னா தெரியாது, அதனால் வந்து நான் இதில் வச்சுருக்கேன். ஸோ வயர் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது மேலே நான் ஒரு ட்ரில் பண்ணணும். ஆக்சுவலாக என்னன்னா ட்ரில் பண்ணுறதுக்கு மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹோலும் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் போயிட்டு அதே எக்ஸ்ட்ரூடு தான் போன தடவை வந்து நம்ம ஒரு சாலிட் மாடல் உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ணோம். இப்போ இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ இது மேலே போகுது. ஆனால் எனக்கு மேலே போனால் கட் ஆகாது, எனக்கு கீழே வரணும். ஸோ கீழே வரணுங்கிறனால இங்கே நான் ரிவர்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே கட் பாடி கொடுக்குறேன். ஸோ ஒரு சாலிட் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா தான் இந்த 2 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அது வரையும் வெறும் இது மட்டும்தான், கிரியேட் பாடி மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ எனக்கு வந்து 50 mm பதிலாக ஒரு 30 mm நான் கட் பண்ணோம் அப்படின்னா ஓகே கொடுத்தேன்னா இங்கே கட் ஆயிரும். சாலிடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஹோல் வந்துடுச்சு. ஸோ இப்போ இது மேலே நான் வந்து ட்ரில் பண்ணணும். இப்போ டூல் பார்த்து போனீங்கன்னா ட்ரில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து இந்த சர்க்கிள் ஆல்ரெடி இருக்கிறதுனால உங்களால் இதை செலக்ட் பண்ண முடியுது. இன்கேஸ் அந்த சர்க்கிளை டெலீட் பண்ணிடுறேன். நான் சர்க்கிள் டெலீட் பண்ணிட்டேன். டூல் பாத், ட்ரில்லு, ஓகே. இப்போவும் அது சர்க்கிள் செலக்ட் ஆகுது. இன்கேஸ் ஆகலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரியேட்டில் போயிட்டு கர்வு போய் கர்வான் ஒன் எட்ஜ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த சாலிட் மாடலில் இந்த எட்ஜை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நீங்கள் எட்ஜு கிளிக் பண்ணாலும் அங்கே அந்த எட்ஜில் வந்து லைனோ சர்க்கிளோ எது இருக்கோ அது ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ வந்து டூல் பாத், ட்ரில்லு, ஓகே. இதோட சென்டர் பாயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை டச் பண்ணும்போது சென்டர் பாயிண்ட் காமிக்கும். அப்போதைக்கு கிளிக் பண்ணிங்கன்னா சென்டர் செலக்ட் ஆகிடும். ஓகே கொடுத்துருங்க. ஸோ உள்ளே போனோன்னே ட்ரில்லு செலக்ட் பண்ணிக்கங்க. அது ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு பண்ணிங்க. டூலில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் நியூ டூல். அதில் வந்து இங்கே ட்ரில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ட்ரில் இங்கே இருக்குது ட்ரில்லு. ஸோ இதோட டயமீட்டர் செலக்ட் பண்ணிக்க. இப்போ நம்ம போட்டிருந்தது 5 டய ஹோலு. ஃப்ளூட் லென்த் வந்து 30 mm போட்டிருந்தோம். ஸோ நம்ம 30 mm மேலே தான் இருக்கணும். ஃப்ளூட் லென்த்து பெரிய ட்ரில்லை தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஷேங்கோட ஹைட் வந்து ஒரு 50 mm. ஓவரால் வந்து ஒரு 100 mm. ஸோ பேக் சைடு ஷேங்க்கு அதுவும் 5 வச்சுக்கலாம். ஓகே, மற்றதெல்லாம் ஓகே. ஓகே கொடுத்துருங்க. இங்கே ஸ்பிண்டில் ஸ்பீடு வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஒரு 100 VC வச்சுக்கிறேன். ஓகே. ஃபீட்பேக் தொத்து ஒரு இல்லை mm/minute சொல்லிடலாம். இங்கே வந்து ஒரு 30 mm/minute வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு ஹோல்டர் வேண்டாம். கட்டிங் இது ட்ரில் கவுண்டர் போர் இல்லைன்னு இது பெக் ட்ரில் வேணால் வச்சுக்கலாம். ஒரு 0.5 பெக்கிங் ஆகணும்னு கொடுக்கலாம். லிங்கிங் பேராமீட்டர் இந்த ஆப்ஷனில் டாப் ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாடலில் எந்த இடம் உங்களுக்கு டாப்னு கேட்கும். இங்கே தான் டாப், அங்கே தான் ஆரம்பிக்க போகிறோம். எல்லாத்தையுமே அப்சல்யூட்லேயே வச்சுங்க. அடுத்து டெப்த்து எவ்வளோ தூரம் டெப்த்து வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஹோலோட பாட்டம் சர்க்கிளை செலக்ட் பண்ணிங்க. ஸோ 50 mmலேருந்து 20 mm, ஸோ 30 mm டோட்டலாக. ஸோ அந்த மாதிரி வந்துடும். தெரியாமல் இன்க்ரிமெண்டலில் இடையில மாற்றாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இடையில வந்து நீங்கள் அப்சல்யூட்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளியரன்ஸ் வந்து இது இங்கே அப்சல்யூட்டில் இருக்கிறதுனால 50 mmங்கிறது வந்து டாப்னு சொல்லிட்டீங்க. 25 mm ரெட்ராக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது ஜாபுக்குள்ளே போயிடும். ஸோ என்னென்னா 50க்கு மேலே இருக்கணும். ஸோ ஒரு 75 வேணால் கொடுத்துருங்க. அப்புறம் இங்கே கிளியரன்ஸ் வேணும்னா இங்கே எக்ஸ்ட்ரா வேணுனாலும் ஒரு 100 அது மாதிரி கொடுத்துங்க. ஸோ டோட்டலாக சேஃபாக இருக்கும். ஸோ கொடுத்துட்டு
பிளேன் மற்றது மாற்ற தேவையில்ல. கூலண்ட் ஆன் பண்ணிக்கங்க. ஸோ ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுங்க. ஸோ இங்கே ப்ரோக்ராம் ரெடியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து இதெல்லாம் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களால் ப்ளே பண்ணி பார்க்க முடியும். இது ஸ்லோவாக வச்சுங்க கொஞ்சம். இது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடும். இங்கே உங்களுக்கு வேல்யூ தெரியும் எப்படி இறங்கிட்டு இருக்குன்னு. பெக்கிங் கொடுத்தும் பெக்கிங் ஆகலை, செக் பண்ணலாம். ஸோ இங்கே போயிட்டு டைம் பார்க்கலாம். உங்களால் ஒரு நிமிஷம் தான் ஓடுது. இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் எடிட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா நம்மளால் கொடுத்துக்க முடியும். கஸ்டம் சைக்கிள் கொடுத்தா அந்த மாதிரி வரும். ஸோ வேண்டாம், நம்ம வந்து அது பெக் ட்ரில் எப்படி இருக்கும்ன்ட்டு நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு பிளைன் ட்ரில் போடுறதுக்கு பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. இப்போ நிறைய ஹோல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை சர்க்கிள் இருந்தாலும் சரி, ஜஸ்ட்டு இப்போ இந்த ஒரே ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவீங்க. ஆனால் இந்த எல்லா சர்க்கிளுக்கும் அந்த ப்ரோக்ராம் அப்ளை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை. இங்கே ஜாமெட்ரியில் போய் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆட் பாயிண்ட்ஸ்னு கொடுத்துட்டு 1 2 3 4 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இங்கே ரீஜென்ரேட் மட்டும் பண்ணிங்கன்னா ஸோ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். சிமுலேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஹோல்ட் பண்ணிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் அந்த ட்ரில் ஓடணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த இடத்துலலாம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு த்ரெட் மில். இப்போ அது வந்து 5 டே நம்ம ட்ரில் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு M6 எப்படி போடலான்னு சொல்கிறேன். அதுவும் ட்ரில்லோட ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அதே மாதிரி எல்லா பாயிண்ட்ஸையும் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ ட்ரில்லுக்கு என்ன பண்ணீங்களோ அதே தான் இதுக்கும். இங்கே போய்ட்டு த்ரெட் மில்னு செலக்ட் பண்ணிக்கங்க. டூல் ஆக்சுவலாக இந்த பழைய வெர்ஷனில் வந்து த்ரெட் மில் டூல் இருக்காது. ஸோ நமக்கு என்னென்னா ஜஸ்ட்டு எண்மிலே செலக்ட் பண்ணிக்கங்க. த்ரெட் மில்லோட அவுட்டர் டயமீட்டர் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆக்சுவலாக என்னென்னா நம்ம M5 M6 ஹோல் வந்து நம்ம 5 போட்டிருக்கோம். ஸோ மினிமம் அட்லீஸ்ட் நம்ம த்ரெட் மில் சார்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும். ஏதாவது ஒரு கேட்லாக் எடுத்து பாருங்கள். அப்படி இல்லை நீங்கள் கஸ்டமைஸ்டு த்ரெட் மில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 4.8 ஒரு இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா 5 சின்னதாக இருக்கணும். ஸோ 4.8 இன்ட்டு 60 டிகிரியில் டூல் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து 4.8ன்னு போடுறேன். ஸோ மற்ற இது ஃப்ளூட் லென்த்து ஒரு 30 mm, ஷோல்டர் வந்து ஒரு 80 mm, இது ஒரு 100 mm. ஸோ இந்த மாதிரி போட்டு ஷாங்க் டயமீட்டர் அது இருக்கட்டும், ஓகே கொடுத்துறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 வச்சுக்கிறேன். ஓகே, ஃபீடு பர் டூத்து ஒரு ஓவன் வச்சுக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு கட் பாராமீட்டர் இது நம்பர் ஆஃப் ஆக்டிவ் டீத். இன்கேஸ் உங்கள் த்ரெட்மில்லில் இது எத்தனை டீத் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி போடணும். ஸோ இது நம்ம ஸ்பெஷலாக பண்ணுறது ஒன்று பண்ணாலும் ஒரு ஃப்ளூட் இருந்தாலும் நம்மளால் த்ரெட்மில் பண்ண முடியும். டேர்னிங் மிஷினில் இருக்கிற த்ரெட்டிங் டூலை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி கூட உங்களால் த்ரெட்மில்லாக கன்வெர்ட் பண்ண முடியும். அப்படி கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டயமீட்டர் கால்குலேட் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வெர்னியரில் வந்து எவ்வளோ டயா இருக்குன்னு செக் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த ஷேங்கை வந்து வி பிளாக்கில் பட் பண்ணிவிட்டு இதோட சென்டர், அதாவது இதோட டாப்பில் இருந்து இந்த இன்சர்ட்டோட கட்டிங் எஜ்ஜோட டாப் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு சொல்லி இந்த இதை ரொட்டேட் பண்ணி அதோட பீக் பாயிண்ட் வரும்போது டயலில் அதோட ஹைட்டு அங்கேருந்து இந்த ஹைட்டை கண்டுபிடிச்சிங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த டயாமீட்டர் கூட ஒரு சைடு இந்த வேல்யூ ஆட் பண்ணி அதே மாதிரி டபுள் சைடு ஆட் பண்ணணும். ஏன்னா ரொட்டேட் ஆகும்போது இந்த கட்டிங் எஜ் இங்கேயும் வரும். ஸோ அதனால் இந்த டிஃப்ரென்ஸை இன்ட்டு 2 போட்டு அது கூட இந்த டயாமீட்டர் ஆட் பண்ணிங்கன்னா என்ன டயாமீட்டர் வருதோ அதுதான் நீங்கள் இங்கே கட்டுற டயாமீட்டரில் சொல்லியிருக்கணும். அது அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நார்மல் த்ரெட்மில்லாக இருந்துச்சுன்னா உங்கள் கேட்லாக்கில் என்ன டயாமீட்டர் போட்டிருக்கோ அதை பார்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி 3 கட்டிங் ஏஜ் இருக்கிறது கணக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி எத்தனை டீத் இப்படி இருக்குங்கிறது தான் இங்கே கணக்கு. நம்பர் ஆஃப் டீத் வந்து ஸோ நீங்கள் சில பேர் நினச்சிக்குவாங்க இங்கே 3 டீத் இருக்கிறதுனால 3 கொடு, அப்படி இல்லை. ஸோ 1 பல் 2 பல்லுன்னு சொல்லி இந்த டைரெக்ஷனில் எத்தனை பல் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த த்ரெட்டிங் டூலை நீங்கள் லேத்தில் இருக்க த்ரெட்டிங் டூலை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு டீத்துன்னு தான் கொடுக்கணும். இங்கே ஒரே ஒரு டீத் இருக்கிற மாதிரி டூல் வந்தாலும் ஒன்று தான் கொடுக்கணும். இது சில த்ரெட்மில்லில் 3 கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே 3 கொடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளோட்டாக இருந்துச்சுன்னா எத்தனை இருக்குது அப்படின்னு நீங்கள் கவுண்ட் பண்ணி அந்த டீத்தை இங்கே கொடுக்கணும். இது வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம் வராது. நீங்கள் ஒன்றுன்னு கொடுத்து ஓட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஒன்றுன்னு கொடுத்து நீங்கள் அதிகமான ஃப்ளோட் இருக்கிறத எதை ஓட்டினாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன டூலை வச்சு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு இடையில த்ரெட் வராமல் போகும். இது இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா எத்தனை ஹெலிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஒரு இதை சொன்னீங்கன்னா மேலேருந்து கண்டினியூஸாக கேப்பே இல்லாமல் ஹெலிக்ஸ் கடைசி வரையும் போயிட்டு வெளியில் வந்துடும். இதே வந்து 3 டீத்து சொன்னீங்கன்னா ஒரு ஹெலிக்ஸ் போனால் 3 த்ரெட்டு ஃபார்ம் ஆகும். அடுத்து ஜம்ப் பண்ணி இந்த 3ஆவது த்ரெட்டு ஃபஸ்ட்டு த்ரெட்லேருந்து ஜாயின் பண்ணி மறுபடியும் 3 கிரியேட் பண்ணும். ஸோ மறுபடியும் இந்த 3ஆவது அடுத்ததில் இருக்க கடைசி த்ரெட்டில் டச் பண்ணி அங்கேருந்து 3 கன்டினியூ பண்ணும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு 3 கன்டினியூ பண்ணிவிட்டு நமக்கு ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணும். ஸோ நமக்கு சைக்கிள் டைம் கம்மியாகும். ஸோ 3 த்ரெட்டும் 3 கட்டிங் எஜ்ஜும் ஒரே நேரத்தில் எடுக்கும். இதே ஃபுல் ஃப்ளோட் த்ரெட்மில் இந்த மாதிரி இருக்குன்னா அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட டெப்த் இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் அப்படின்னா ஒரே ஹெலிக்ஸில் மொத்த டெப்த்தும் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறது ஐடி த்ரெட்டு. ஸோ ஐடி கிளிக் பண்ணிட்டேன். இங்கே டயாமீட்டர் டைப் பண்ணணும். நமக்கு வந்து M6ங்கிறனால 6 mm மேஜர் டயாமீட்டர் என்னன்னு நம்ம சொல்லணும். 6 mm. இன்கேஸ் நீங்கள் இங்கே 6 டயாமீட்டர் சர்க்கிள் வரைஞ்சிட்டு த்ரெட்மில் போட்டிங்கன்னா இங்கே டயாமீட்டர் கேட்காது. அதை வந்து மேஜர் டயாவை எடுத்துக்கும். இன்கேஸ் நீங்கள் எதுவுமே வரையாமல் இல்லைனா கண்ணாபின்னா நிறைய சர்க்கிள் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இங்கே டயாமீட்டர் கேட்கும். ஸோ இந்த இடத்துல என்னடா ஹைலைட் ஆகலையே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ரீசன் வரலாம். ஸோ இங்கே ஹைலைட் ஆகலைன்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த M6க்குன்னு ஒரு சர்க்கிள் நீங்கள் போட்டு வச்சுருங்க. அந்த சர்க்கிளை மேஜர் டயாவாக எடுத்துக்கிச்சுன்னு அர்த்தம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் த்ரெட்டு. இது டாப் டு பாட்டம். லீட் இன் லீட் அவுட் வந்து ஸ்டார்ட் அட் சென்டர் மட்டும் வச்சுங்க. இது வேணும்னா வச்சுங்க, இல்லைன்னா விட்ருங்க. ஸோ மல்டிபாஸ், இங்கே இது மல்டிபாஸ் வந்து சைடில் போகிறதுக்கு. மல்டிபாஸ் கொடுக்கலன்னா ஒரே பாஸில் ஃபுல் டெப்த் எடுத்துகிட்டு போகும். ஸோ மல்டிபாஸ் கொடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரஃப் பாஸ். நீங்கள் வந்து இந்த ஹோல் ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இதான் ட்ரில் பண்ணியிருக்கீங்க. இது அவுட்டர் டயாமீட்டர் அப்படின்னா இது ரெண்டுக்கு இடையில எவ்வளோ ரஃப் பாஸ் போகணும் அப்படின்னா நான் எப்படி கால்குலேஷன் பண்ணுவேன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஹோல் வந்து 5 டயா போட்டிருக்கோம். 6 mm வரையும் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இன்பிட்வீனில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 mm இருக்குது. 1 mm நம்ம 0.1 எடுக்கணும்னு நினச்சேன்னா 10 பாஸ் கொடுப்பேன். ஸ்டெப் ஓவர் வந்து 0.1 10 பாஸ் எடுன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து ஃபினிஷிங் பாஸ் ஒரு 1 சொல்கிறேன் அப்படின்னா ஒரு O2 மட்டும் ஃபினிஷிங் எடுன்னு சொன்னோன்னா 0.02 வந்து சொல்லிட்டேன் அப்படின்னா இங்கே 10 பாஸுக்கு முன்னாடி அந்த O2 ஃபைனல் பாஸ் வரும்போது இந்த O2 ஸ்டாக் இருக்க மாதிரி அதுவே ஜென்ரேட் ஆகிக்கும். ஸோ ஃபைனல் பாஸ் ஒரு O2 மட்டும் எடுக்கும். திருப்பி ரீபாஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா இங்கே கொடுத்துக்கலாம். ஒரு ரீபாஸ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் லிங்கிங் பேராமீட்டர் வழக்கம் போல் தான். ஸோ அப்சல்யூட் வச்சுங்க. டாப் ஸ்டாக் வந்து இங்கே கிளிக் பண்ணுறது ஆப்ஷனை காணும். ஆப்பில் பார்த்தது தான் 50, இங்கே வந்து 20. ஸோ நம்மளே டைப் பண்ணிக்கலாம்.
ஃபீடு பிளேன் 50க்கு பதில் 70, இங்கே வந்து ஒரு 150 இது மாதிரி வச்சுங்க. மற்றது இந்த எதுவும் தேவையில்லை. கூலண்ட் வேணால் ஆன் பண்ணிக்கலாம், ஆனில் தான் இருக்குது. ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது டயாமீட்டர் கண்ணாப்பின்னா நம்ம எல்லா சர்க்கிளுக்காகவும் எடுத்துக்கிச்சு. இங்கே மேஜர் டேயை கொடுத்தும் வேலை செய்யலை. ஸோ முடிஞ்சளவு ஒரே சர்க்கிள் கிரியேட் பண்ணுங்கள். இத்தனை டயாமீட்டர் சர்க்கிள் வேண்டாம். டெலீட். டாப் வியூவில் வச்சு ஒரே சர்க்கிள். ஸோ 5 டேயில் ஒரே மாதிரி டயாமீட்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜாமெட்ரியில் போயிட்டு ஆட் பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் ஓகே கொடுக்குறோம். ரீஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே பாயிண்ட்ஸ் தப்பாக இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட் நான் வந்து டெலிட் பண்ணுறேன், இல்லைன்னா ரீசெலக்ட் ஆல்னு கொடுக்குறேன். இதோட சென்டர், இதோட சென்டர், இதோட சென்டர். ஓகே ஓகே ரீஜென்ரேட். ஸோ இப்போ கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கு. இப்போ இப்படி எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. பிச்சு தப்பாக இருக்குது, சொல்ல மறந்துட்டேன். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்துட்டு பிச்சு டைப் பண்ணாம விட்டேன். த்ரெட்டோட பிச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1mm M6க்கு 1mm பிச்சு. ஸோ அது வந்து கொடுக்கணும். இதில் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்படி இன்டர்பிரேட் ஆகிட்டே கீழே வரையும் போகும். ரிட்டர்ன் வரும்போது சென்டரில் வரும். ஸோ இப்போ என்னென்னா அச்சீவ் பண்ணும்போது நீங்கள் டி வேல்யூ தேவைப்படும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ரஃபிங் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் டி வேல்யூ வந்து பண்ணாதீங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் டி வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அச்சீவ் பண்ணும்போது நீங்கள் இந்த மல்டி பாஸ் கொடுக்குறீங்க இல்லையா, இந்த இதில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகி உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியாமல் போகும். நீங்கள் வேறு கொடுக்குறத அதால் எடுத்துக்க முடியாமல் போகும். ஸோ என்ன பண்ணுங்கள், இதை ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இதையே காப்பி பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துட்டு, ஸோ இங்கே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதில் மல்டி பாஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்துருங்க. இந்த இடத்துல மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். இந்த கம்ப்யூட்டரில் போயிட்டு கட் பாராமீட்டர் கம்ப்யூட்டருக்கு பதிலாக வியர் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. ஸோ மறுபடியும் ரீஜென்ரேட். செலக்ட் ஆல் எல்லாத்தையும் ரீஜென்ரேட். நான் G1 கொடுக்குறேன், போஸ்ட் அடிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரில்லிங் ப்ரோக்ராம். ஸோ இது வரையும் ட்ரில்லிங் ப்ரோக்ராம் இருக்குது. நெக்ஸ்ட்டு த்ரெட்மில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ த்ரெட்மில்லில் பார்த்தீங்கன்னா ரஃபிங்க்கு வந்து டி வேல்யூ இருக்காது.
ஸோ உங்களுக்கு இதில் இப்படி பார்த்தா கன்ஃப்யூஸ் ஆயிரும். ஸோ தனித்தனியாக நீங்கள் போஸ்ட் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இதை ஃபினிஷிங் மட்டும் இப்போ போஸ்ட் அடிக்கிறேன். ஸோ இதுலேயும் டி வேல்யூ வரல. D2 நான் செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டும் தனித்தனியாக போடும்போது நம்ம டி வேல்யூ க்ரியேட் பண்ணி ஃபினிஷிங் ப்ரோக்ராம் மட்டும் கொடுங்க. ஸோ அது வந்துடும். ஒரிஜினல் சாஃப்ட்வேரில் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இதில் வந்து நான் ஒரு தடவை ரீசெக் பண்ணணும். நான் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இதில் வியரில் வச்சிங்கன்னா வந்துடும். சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த 3 ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரில்லு, த்ரெட்மில் வந்து பண்ணலாம். ஸோ டேப்பிங் வந்து நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இந்த டி வேல்யூ வந்து நான் எதனால் வரலைங்கிறது, ஏன்னா எனக்கு 2-3 தடவை வராமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வர வச்சுட்டேன். ஸோ எப்படிங்கிறத ஒரு தடவை நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே.